ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன கிடைக்கும்? இந்த படிப்பு படித்தால் என்ன வேலை கிடைக்கும்? இந்த வேலைக்கு சேர்ந்தால் சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? இந்த பெண்ணை திருமணம் செய்தால் எவ்வளவு பொருள் கிடைக்கும்? இந்த தொழில் செய்தால் லாபம் எவ்வளவு கிடைக்கும்? எந்த காரியத்தை செய்தாலும் என்ன கிடைக்கும் என்கிற கேள்வி பொதுவாக எழுப்பப்படுகிறது. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இயேசு கிறிஸ்துடைய சீடராகிய பேதுரு அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று வினவினார். ஆண்டவர் பேதுருக்கு மறு உத்தரவாக, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரியாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, நிலங்களாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். அது மாத்திரமல்ல, இம்மையிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், விடுதலை நிச்சயமாகவே உண்டு. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை பின்பற்றினதான பேதுரு அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினமே என்று சொன்னார். ஐயா ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றி வரும்போது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய நித்திய ஜீவன், ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், விடுதலை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவைகளை அனுதின வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்து வருகிறோம். இந்த விதமான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமாதானத்தினால பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் ஆண்டவராய் இயேசு மூலம் இருப்பதாக. ஆமென். Like, subscribe and share to spread the God's love.